அவர் எங்க கொடுத்தாலும் போடுவார். அம்மா தில்லான ஒரு போலர். என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் போய் போடுவார் ஒரு போலிங். அதுவும் அந்த ஃபீலிங் வருது பாருங்க. அவங்க தமிழர்கள் எடுக்கிற சாய் கிஷோர் அந்த செட்டப்ல இருந்தாரு. போன வருஷம் ஆக்சுவலா நாங்க கபடியில இருந்தப்ப கூட அவருக்கு என்ன இன்ஜுரின்னு தெரியல. சீசன் முடிஞ்சோடனே நான் பார்த்து கேட்டேன் அவர்கிட்ட. என்னபடி பாதி மேட்ச் விளையாடுனீங்க, நல்லா விளையாடுனீங்க, அப்புறம் உட்கார வச்சிட்டீங்க. இல்லபடி எனக்கு பயங்கர ஒரு மிஸ்டீரியஸ் கழுத்து வலி அப்படின்னாரு. சிராஜ் வித் ரபாடா ஒரே மாதிரியான பவுலர்ஸ் இல்லையா ரெண்டு பேரும்? சிராஜ் அண்ட் ரபாடா ஐ திங்க் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ரபாடா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரூவன் T20 ஃபார்மேட்ல சிராஜை விட சிராஜ் பெட்டர். அவர் ஒயிட் பால் bowling விட ரெட் பால் bowlingல பட் எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாரு. இன்டா விளையாடி இருக்காரு. பஞ்சாப் கிட்ட காசு இருக்கு, பாண்டிங் வந்து பந்துக்கு போவாருன்னு. பட் பாண்டிங் வந்து நான் கேள்விப்பட்ட வர என்னதுன்னா பஞ்சாபுக்கு பந்து வேணும், பட் பாண்டிங் வந்து எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் வேணும்ட்டாரு. ஏன்னா பஞ்சாப் டீம்ல எப்பவுமே ரொம்ப இன்டர்ஃபியரிங் டீம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு வந்து பந்தோட கேப்டன்சில மேபி ஒரே டீம்ல நிறைய வருஷம் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ மேபி இவரை விட எனக்கு ஸ்ரேயஸ் பெட்டர் கேப்டனோ அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். எப்பனா உங்களுக்கு வந்து ஒரு சீசன் கேப்டனா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் சரியில்லைன்னு அவரே கேப்டன்சி ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ணப்ப ஸ்ரேயஸ் நல்லா பண்ணாரு. அதுக்கு அடுத்த சீசனும் ஸ்ரேயஸ் பண்ணாரு. அப்ப ஐ திங்க் குவாலிஃபை ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் ஃபிட்னஸ் இல்லன்னு பந்த கேப்டன் ஆக்குனப்போ பெட்டரா பண்றாங்கன்றப்ப ஸ்ரேயஸ் திரும்ப வந்த கூட பந்து தான் கேப்டனா இருப்பாருன்னு சொன்னாங்க. அந்த 23.75 crores வந்து அவரோட அந்த பிளேயிங் ஸ்கில்ல மாத்துமான்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்குல. ஐ திங்க் அந்த பிரஷர் இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பிளேயர், ரொம்ப நல்ல பையன். நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஒரு காம் ஹெட்டட் பர்சன். அதாவது ரொம்ப அதிகமா பண்ண மாட்டார், ரொம்ப சிம்பிளா வச்சுப்பாரு அவரோட கேமை. சோ அந்த பிஹேவியர் வந்து கேப்டன்சிக்கு உதவும். எஸ், அவர் தான் கேப்டன். குஜராத் டைட்டன்ஸ் ஐ திங்க் ஆன் ஸ்பாட் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன்ல. நீங்க பேட்டிங்கே எடுக்க மாட்டீங்களா, ஃபுல்லா பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வந்து பேட்டிங்ல நான் ஜோஸ் பட்லரை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அடிச்சாங்க. ஸோ அவளோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேயர்ஸ் எனக்கு வேணும், நான் அடுத்த வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் எப்படி நான் டீம் செட் பண்ணனோ அதே மாதிரி ஒரு டீம் செட் பண்ண போறேன்னு இறங்குனாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நான் இருந்துச்சு அவளோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி? நல்லா பண்ணிருக்காங்க இந்த தடவை. அதான் நான் எனக்கு சர்ப்ரைஸ் இருந்து எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்கன்னு எனக்கு வந்து சொல்ல தோணுது. சுப்மன் கில், அனுஜ் ராவத் நல்ல பிக். ஒரு அளவுக்கு ரேஸ் போனாங்க. ஒரு யங்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கிறாரு, லெஃப்ட் ஹேண்டர் கிடைக்கிறாரு. பட்லர் ஒரு மேட்ச் வின்னர். அதுக்கப்புறம் வந்து ருதர்ஃபோர்ட எடுத்தாங்க. சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்டர், ஷாருக் கான். அவங்க பேட்டிங் அவங்களுக்கு வந்து சார்ட்டட் நினைச்சாங்க. அதுக்கப்புறம் போலர்ஸ்னு வரப்போ உங்களுக்கு ராஷித் கானுக்கு வந்து பேக்கப் அப்போ மானவ் சுத்தார் ரொம்ப நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவருக்கு வந்து கேம் கிடைக்கலாம். வாஷிங்டன் சுந்தர், எஸ், அவரை வந்து எடுத்ததுல அவங்க செலிப்ரேட் பண்ண விதத்தை பார்த்தோம். இவன் எனக்கு வேணும்டான்னு அவங்க வந்து போனாங்க. ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, நிறைய மேட்சஸ் ராஷித் கான் பவர் பிளேல போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. எதிரணிலாம் செம்ம அடி அடிச்சோன்னா 5வது ஓவர் 6வது ஓவர் ராஷித் கான் வந்தாரு. நோயிங் ராஷித் கான் அவருக்கு வந்து பவர் பிளேல போலிங் போட பிடிக்காது. முக்காவாசி ரிஸ்பினர்ஸ்க்கு பவர் பிளேல போலிங் போட பிடிக்காது. அவங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஃபீல்ட் வேணும். பட் அவர் அந்த ரோலை எடுத்தாரு. பட் இப்ப அங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேல உங்களுக்கு வாஷிங்டன் சுந்தர் போட்டுருவார். சாலிடா ஒரு 2 ஓவர் போட்டுருவார் அட்லீஸ்ட். ஓகே. சாய் கிஷோரும் லைக் தமிழ்நாட்டுக்கு ஓப்பனிங் அந்த பவர் பிளேல நல்லா போட்டிருக்காருன்றப்ப அவரை 2 கோடிக்கு போய் எடுத்தாங்க. ஸோ அவரும் பவர் பிளேல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு நிச்சயமா இருக்குங்க. அவர் எங்க கொடுத்தாலும் போடுவாரு. அம்மா தில்லான ஒரு போலர். என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் போய் போடுவார் ஒரு போலிங். அதுவும் அந்த ஃபீலிங் வருது பாருங்க. அவங்க தமிழர்கள் எடுக்கிற சாய் கிஷோர் அந்த செட்டப்ல இருந்தாரு. போன வருஷம் ஆக்சுவலா நாங்க கபடியில இருந்தப்ப கூட அவருக்கு என்ன இன்ஜுரின்னு தெரியல. சீசன் முடிஞ்சோடனே நான் பார்த்து கேட்டேன் அவர்கிட்ட, என்னபடி பாதி மேட்ச் விளையாடுனீங்க, நல்லா விளையாடுனீங்க, அப்புறம் உட்கார வச்சிட்டீங்க. இல்லபடி எனக்கு பயங்கர ஒரு மிஸ்டீரியஸ் கழுத்து வலி அப்படின்னாரு. கழுத்துல ஒரு ஏற்பட்டுச்சு. சோ அதனாலதான் அவர் வந்து மீதி விளையாடல, டிராப்லாம் ஆகல டீம்ல இருந்து. ஓகே. ஆனால் மொத்தமாக வந்து லைக் ஐ திங்க் பேட்டிங்கும் சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுலிங்கும் ஒரு மாதிரி ஆல்ரவுண்ட் டீம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பிக்காக எங்கேயோ ஒரு சிராஜ் வந்து அவங்களுக்கு வந்து 12.25 crores எடுத்தாங்க. சிராஜ் வித் ரபாடா ஒரே மாதிரியான பவுலர்ஸ் இல்லையா ரெண்டு பேரும்? சிராஜ் அண்ட் ரபாடா ஐ திங்க் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ரபாடா வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரூவன் T20 ஃபார்மேட்ல சிராஜை விட சிராஜ் பெட்டர். அவர் ஒயிட் பால் bowling விட ரெட் பால் bowlingல பட் எக்ஸ்பீரியன்ஸோட வர்றாரு. இன்டா விளையாடி இருக்காரு. உங்களுக்கு நல்லா போடுற ஒரே மாதிரி என்ன, அவங்க வந்து ஜெரால்ட் கோட்ஸையும் எடுத்திருக்காங்க. சோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிருக்காங்க. ரீசனபிளா நல்லா தான் இருக்கு. எனக்கு பெருசா பிரசித் கிருஷ்ணா இன்னொரு பவுலர், அவரோட இஷாந்த் சர்மாவை எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஷமியை விட்டதுதான். ஷமிக்கு யாராவது எனக்கு வேணும், லைக் ஃபார் லைக் வேணும்ன்றப்ப அப்ப ஷமி கிடைக்கலன்னா சிராஜ் அப்படின்னு தான் போயிருக்காங்க. ஷமியோட ஸ்கில் செட் வேற, சிராஜ் ஸ்கில் செட் வேற.
ஷமி பால பறக்க விட்டு ஸ்கிட்டி போலர் டப்புனு டாப் நல்ல பேஸ்ல சிராஜ் நல்ல போலர் தான். பட் இன்னும் ஷமி அளவுக்கு கம்பேரிசன் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஆனா பெஸ்ட் நீங்க ஓப்பனிங் பொசிஷன் நிறைய பேர் ஏதோ பேக்கப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்களோ அந்த இதுல இறங்கிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க ரீட்டைன் பண்ணதே ஒரு மாதிரி கோர் ரீட்டைன் பண்ணிட்டீங்க. லைக் சாய் சுதர்சன், ரஷித் கான், சுப்மன் கில், ராகுல் திவாட்டியா, அடுத்து நீங்க வந்து ஜோஸ் பட்லர், மைபோல் லாம்ரார். ஸோ அது மாதிரி நிறைய டீம் ஒரு பேக்கப்பே ஸ்ட்ராங்கா இருக்கேண்ணா அவங்களுக்கு. நல்ல டீம் என்னன்னா யங் டீம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய போலிங்ல வருது. ஜாஸ் பட்லர் மேல கொடுத்துறாரு. போன வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப லேக்கிங். அதுவும் ஷமி இல்லாதப்போ போலிங்கே லீட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லாத இருந்துச்சு. சோ இங்க வந்து அவங்க ஒரு ரபாடா அந்த மாதிரி ஒரு போலரை எடுத்தது அங்க கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணுது. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து பேக்கப்பும் நல்லா இருக்குன்றது வேணும். மெகா ஆக்ஷன்ல நீங்க அப்படிதான் நல்லா பண்ணிருக்காங்க ஜிடி. சூப்பர். எஸ். அடுத்து வந்து நீங்க வந்து ஆக்ஷன்ல பண்ண டீம் பஞ்சாப். ஐ திங்க் சீகா சார் ஆக்சுவலி நிறைய ஃபன் பண்ணிட்டு ஜாலியா பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா பஞ்சாப் வந்து ஒரு மாதிரி சூப்பரா பண்ணாங்க. அந்த 110 crore வந்து அந்த 3 பிளேயர்ஸ்க்கே ஐ திங்க் அவங்க 60 கோடி செலவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹர்ஷ்தீப் சிங், சகல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ரேயஸ் ஐயர் 26 கோடிக்கு போவாருன்னு. 18க்கு போனார்ல சஹல். சகல் 18, ஸ்ரேயஸ் ஐயர் 26 கோடிக்கு போனது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. அது வந்து நம்ம அப்ப பேசுறப்ப என்ன நினைச்சேன்னா பஞ்சாப் கிட்ட காசு இருக்கு, பாண்டிங் வந்து பந்துக்கு போவாருன்னு. பட் பாண்டிங் வந்து நான் கேள்விப்பட்ட வரை என்னதுன்னா பஞ்சாபுக்கு பந்து வேணும், பட் பாண்டிங் வந்து எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் வேணும்ட்டாரு. ஏன்னா பஞ்சாப் டீம்ல எப்பவுமே ரொம்ப இன்டர்ஃபியரிங் டீம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் சீசனாவது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் வேணும். அவருக்கு வந்து பந்தோட கேப்டன்சில மேபி ஒரே டீம்ல நிறைய வருஷம் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ மேபி இவரை விட எனக்கு ஸ்ரேயஸ் பெட்டர் கேப்டனோ அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிருக்கலாம். அதனால அவங்க பந்துக்கு போவே இல்லை பாருங்க. ஃபுல் அவுட் ஸ்ரேயஸ்க்கு போனாங்க. ஃபுல் அவுட் ஸ்ரேயஸ்க்கு போயிட்டு அவ்வளவு பெரிய தொகை அவர் எடுத்துட்டு போனாரு. பட் கடைசியில அந்த ரெக்கார்ட் ஹையஸ்ட் ஏர்னர் ரெக்கார்ட் எவ்வளவு ஒரு 20 நிமிஷம் நிலைச்சிச்சா. ஸ்ரேயஸ் வந்து எடுத்தப்போ நான் அவங்க விட்டு போறப்பவே எனக்கு ஒண்ணு தெரியும், இவங்க கண்ணுல பந்த் கிடையாது. சோ ஸ்ரேயஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க போறாங்கன்றது கிளியரா தெரிஞ்சிச்சு. அப்படி போகும்போது இவ்வளவு பெரிய தொகை வரத தவிர்க்க முடியாது. ஆச்சரியம் தான், பட் ஸ்டில் ஹாப்பி ஃபார் ஹிம். ஓகே. ஏதோ மினி ஆஸ்திரேலியா டீம் எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல ரிக்கி பாண்டிங் அப்படியே ஓகே எனக்கு ஆஸ்திரேலியா டீமே நான் இங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருந்தாரு. கடைசியில சிஎஸ்கே நேதர்லாந்து எடுக்கும்போது கூட அவங்க தான் போட்டிக்கு வந்துருக்காங்க. ஆஸ்திரேலியாக்காரர் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காரு. ஏன்னா அங்க ஒரு மிடில் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவ் ஐ திங்க் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் மேக்ஸ்வெல். உங்களுக்கு அதே மாதிரி ஸோ ஜோஸ் இங்கிலீஷ் ஒரு 3 பேட்ஸ்மேன் வந்து ஃபாரினர்ஸ் ஆஸ்திரேலியாக்காரங்களே எடுத்திருக்காங்க. அதை தவிர நீங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல ஏற்கனவே அவங்க வந்து இவரை ரீட்டைன் பண்ணிருந்தாங்க, ஒரு சஷாங்க் சிங்கை ரீட்டைன் பண்ணிருந்தாங்க. இது ஒரு பெரிய ஆஸ்திரேலியன் டீமா தான் இருக்க போகுது. ஜேவியர் பார்க்லெட் ஆஸ்திரேலியன் போலிங் வரப்போ யாரு வந்தாலும் ஆஸ்திரேலியாவா எடுத்து போடுன்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஹாரூன் ஹார்டி ஒரு நல்ல இம்ப்ரூவ்ட் ஆல்ரவுண்டரா வந்துகிட்டு இருக்காரு. லைக் அப்படியே ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் பவுலிங்கில் வந்து எப்படி நீங்கள் லாக்கி ஃபர்கூசன் அண்ட் மார்க்கோ ஜான்சனை வந்து லைக் 7 crore லாஸ்ட்ல எடுத்தாங்க. வைசக் விஜயகுமார், யாஸ் தாகூர் மாதிரி ஒரு யங் பவுலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வழி இல்லை. ஏன்னா மற்றவங்களுக்காக அவங்க வந்து ஹெவியா கொடுத்துட்டாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ஸ்பின்னர் எனக்கு நல்லா வேணும், அவங்க வந்து செஹலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிறத வச்சுதான் நீங்க வந்து ஓட்டி ஆகணும்ன்றப்போ போனாங்க. ஒரு ஹர்ஷல் பட்டேலோட ரோல வைசாக் விஜயகுமார் பண்ணுவாரு, ஸ்லாக் ஓவர்ஸ்ல ஸ்லோவர் ஒன் நல்லா போடுவாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அவரை எடுத்திருக்காங்க. மார்க்கோ யான்சன் உங்களுக்கு வந்து நல்ல பவர் பிளே போலர். இப்ப ஃபார்ம்ல வேற ஸ்ரீலங்காவை பாத்தீங்கன்னா 42க்கு சுருட்டிட்டாங்க. அதுல வந்து 7 விக்கெட் ஃபார்ம்ல வந்தாருன்னா அந்த டீமுக்காக நல்லா பண்ண முடியும். பட் ஸ்டில் எனக்கு வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு ஃபேக்டர். ஓகே. ஆனால் நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்பின்ல இன்னும் ஒரு பேக்கப் ஸ்பின்னர் எடுத்துருக்கலாமா? ஏன்னா ஹர்பீத் பிரார் இருக்காரு, சகல் இருக்காங்க, 2 பேரும் இன்ஜுரி மோஸ்ட்லி ஆக மாட்டாங்க. பட் பேக்கப்புக்கு உங்களுக்கு ஸ்பின்னர்னு பார்த்தா யாருமே இல்லைன்ற ஒரு கேள்வி இங்கே வருது. ஐ திங்க் அவங்க மேக்ஸ்வெல் அந்த மாதிரி பிளேஸ் தான். எனக்கு வந்து ஒரு 2 ஓவர் போடுற போலரா மேக்ஸ்வெல் நிச்சயமா 2 ஓவர்ல ஈஸியா போட்டுருவாரு. அதனால எனக்கு வந்து வேண்டாம் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. பட் ஒரு ஸ்டெடி பேட்ஸ்மேன் லைக் ஸ்ரேயஸ் ஐயரும் அவருக்கு அந்த ஒரு நிறைய வீக்னஸ் இருக்கும்போது நீங்கள் ஸ்டாய்னிஸ் பட்டுருச்சுன்னா அவரை மாதிரி யாரும் அடிக்க முடியாது. அதே மாதிரி மேக்ஸ்வெல்லும் அப்படியான பிளேயர். சஷாங்க் சிங் போன வருஷம் நல்லா ஸ்டெபிலைஸாக கொண்டு போய் ஆடினாரு. ஸோ எங்கேயோ அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுதா இல்லை கரெக்டாக இருக்காண்டி?
எப்போ அந்த டீம் போன வருஷமே வந்து கட்டாபாகியம் படாட்டி லேகன் டீம் தான். நீங்க சொல்ற அசஸ்மெண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த வருஷம் எனக்கு அதே மாதிரி டீமா தான் தெரியுறாங்க. ஸ்ரேயஸ் தான் இந்த டீமை எப்படி வழி நடத்த போறாரு, இந்த டீமோட ஃபியூச்சரை நிர்ணயிக்கும். ஓகே. எனக்கு ஸ்ட்ரேயஸ் ஐயர் வந்து லாஸ்ட் வின்னிங் சாம்பியன், வின்னிங் கேப்டன் சொல்லலாம். பட் அந்த இடத்துல காம்பீரோட மூளை வந்து அதிகமாக ஸ்ட்ரேயஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. அந்த ஒரு என்னனாலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மூளை, அதை வந்து அவர் திருப்பி அவரால் தனியாக, ஏன்னா நிறையா கான்ட்ரவர்சிஸ் அவர் மேலே வந்துச்சு. கேப்டன்லேருந்து கேகேஆர் தூக்குனாங்க. ஸோ அப்படிலாம் இருந்துட்டு, அப்படி இருக்கும்போது அவரால் திருப்பி ரிக்கி பாண்டி கூட சேர்ந்து அந்த இதை கொண்டு வர முடியுமா? இல்ல கேகேஆர் கேப்டன்சில இருந்து தூக்கல. அவர் தான் அவைலபிள் ஆமா கேப்டன்சி பண்ணாரு. புரியுது. பாண்டிங் பண்ணப்ப ரீசனபிளா பண்ணிருக்காரு. எப்பனா உங்களுக்கு வந்து ஒரு சீசன் கேப்டனா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃபார்ம் சரியில்லைன்னு அவரே கேப்டன்சி ரிசைன் பண்ணாரு. ரிசைன் பண்ணப்ப ஸ்ரேயஸ் நல்லா பண்ணாரு. அதுக்கு அடுத்த சீசனும் ஸ்ரேயஸ் பண்ணாரு. அப்ப ஐ திங்க் குவாலிஃபை ஆனாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் ஃபிட்னஸ் இல்லைன்னு உடனே பந்த கேப்டன் ஆக்குனப்போ பெட்டரா பண்றாங்கன்றப்ப ஸ்ரேயஸ் திரும்ப வந்த கூட பந்து தான் கேப்டனா இருப்பாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து மூவ் அவுட் ஆனாரு. சோ கேப்டன்சி ரெக்கார்ட் டீசென்ட்டா இருக்கு. பாண்டிங் எப்படி ஸ்ரேயஸோட காம்பினேஷன்ல இந்த டீம் எடுத்து போக போறாரு. ஓகே. எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, எல்லா எப்பயுமே அந்த ஒரு ஐபிஎல் 2-3 டீம் வந்து ஒரு மாதிரி ஓகே டீம் எடுப்பாங்க. பட் இந்த வருஷம் 10 டீமுமே வந்து ஒரு மாதிரி ஆன் ஸ்பாட்ல இருந்தாங்கன்னே சொல்லலாம்ல. அது நிறைய கிரிக்கெட் வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாமா ஐபிஎல்? வளர்ந்துருச்சு. சொன்ன மாதிரி அனலிட்டிக்ஸ்ல நிறைய கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னும் அந்த தொகை ஏறுது இல்ல, அந்த 20 கோடி 100 கோடியில 120 கோடி வரது ஒரு பெரிய லக்ஸரி. அதை வச்சு இன்னும் அவங்களால பண்ண முடியுது. பட் அகைன் இதெல்லாம் இருக்கும்போது ஷார்ட்ஸும் இருக்குதானே செய்யுது. உங்களுக்கு வந்து ஒரு ஷார்துல் டாக்கூர் மாதிரி ஒரு பிளேயர் 2 ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐ திங்க் போன மெகா ஆக்ஷன்ல 10.5 கோடிக்கு போன பிளேயர் இந்த தடவை எடுக்க ஆள் இல்ல. சோ நீங்க வந்து ஒரு தடவை நீங்க டீமுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க வந்து சந்தோஷப்பட முடியாது. கேம் கிடைக்கணும், கேம்ல நல்லா பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாகுது இப்போ. சமனா இந்த கேகேஆர் ஒரு கேப்டன் யாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நீங்க எழுந்திருக்கு. ஏன்னா நீங்க ஒரு 23.75 crore கொடுத்து நீங்க ஒருத்தவரை எடுத்திருக்கீங்க, வெங்கடேஷ் ஐயர். வெல் பிளேயர், நிறைய டெக்னிக் தெரிஞ்ச பிளேயர், நல்ல கிரிக்கெட்டர். பட் அந்த 23.75 crores வந்து அவரோட அந்த பிளேயிங் ஸ்கில்ல மாத்துமான்ற ஒரு கொஸ்டின் வந்திருக்குல்ல. மாத்தக்கூடாது. பட் ஐ திங்க் அந்த பிரஷர் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பிளேயர், ரொம்ப நல்ல பையன். நிறைய பேசியிருக்கேன் அவர்கிட்ட, நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஒரு காம் ஹெட்டட் பர்சன். அதாவது ரொம்ப அதிகமா யோசிச்சுலாம் பண்ண மாட்டார். ரொம்ப சிம்பிளா வச்சுப்பாரு அவரோட கேம. சோ அந்த பிஹேவியர் வந்து கேப்டன்சிக்கு உதவும். எஸ், அவர் தான் கேப்டன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி. சோ அவரை வெறும் இம்பாக்ட் சபா யூஸ் பண்ணாங்க. சோ இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் வந்து ஒரு மேட்ச் பிளேயிங் 11ல இருந்தாலும் இம்பாக்ட் சபா அவர் போக முடியாது. 23 கோடி கொடுத்துட்டு கேப்டன்சி கொடுப்பாங்க. நிச்சயம் அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ணி ஆகணும் அவரு. கண்டிப்பா. டீமே ஒரு மாதிரி லைக் கரெக்டா எந்த பிளேயர்ஸ் வேணும்னு எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஸ்டார்க்குக்கு பதிலாக ஒரு நார்க்கியா மாதிரி ஒரு பவுலர் எடுத்திருக்காங்க. திருப்பி அந்த வைபவ் அரோரா அண்ட் ஹர்ஷித் ராணா அந்த காம்போவை கொண்டு வந்துட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனையும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், லைக் ஆஸ்திரேலியன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களோட பவுலிங் யூனிட்? ஸ்டார்க்குக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன். ஏன்னா அவருக்கும் வந்து ரைட் ஹேண்டருக்கு உள்ள எடுத்துட்டு வர பால் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்டா பாகிஸ்தான் சீரீஸ்ல சூப்பரா பண்ணாரு. சூப்பரா பண்ணாரு. ஒரு நல்ல லென்த், ஐ மீன் ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் லென்த் பால் ஏகணும். இங்க எந்த அளவுக்கு தெரியாது. பட் ஸ்டில் எஃபெக்டிவா இருக்க முடியும் அவரால. மொயின் அலி உங்களுக்கு டர்னிங் கண்டிஷன்ஸ்ல மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. அண்ட் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டுருக்காரு. இப்ப இந்தியாவுக்கும் நல்லா பண்ணிருக்காரு. கான்பிடன்ஸோட வருவாரு. வைபவ் வருவாரு உங்களுக்கு பவர் பிளேல ஸ்விங் போலர். அண்ட் ஆண்ட்ரிக் நார்க்கியா அந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் எடுத்துட்டு வராரு. எனக்கு கடைசியில அட்லீஸ்ட் அந்த ஆக்சலரேட்டர்ல உம்ரான் மலிக் எடுத்தாங்களேன்னு எனக்கு ஒரு நிம்மதி. ஏன்னா அவ்வளவு யாருமே எடுக்கல. நான் ஷாக் ஆனேன் அப்போ ஆக்ஷன்ல.